எந்த ஒரு வேலைக்குமே ஆரம்பம் சரியா இருந்தா முடிவு சரியா இருக்கும். அப்போ ஒரு நாளோட ஆரம்பம் நல்லா இருந்தா மட்டும்தான் அன்னைக்கு நாள் ஃபுல்லா நமக்கு நல்லா போகும்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ காலையில எழும்போது நம்ம மைண்ட், பாடி செல்ஸ்னு இது எல்லாமே பாசிட்டிவா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி காலையில சீக்கிரமா எழுந்திருக்கிறதால நிறைய சயின்ஸ் இருக்கிறத நம்மள நிறைய பேர் புரிஞ்சுக்காம அவ்வளோ சீக்கிரமா எழுந்திருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். அதையும் தாண்டி சீக்கிரமா எழுந்தாலும் அதை எப்படி நமக்கு சாதகமா மாற்றணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நான் காலையில சீக்கிரமா எழுந்திருப்பேன், ஆனால் எழுந்ததும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்ப்பேன், ஃபேஸ்புக் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு எந்த வழியிலையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது கிடையாது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை சூழலில் நமக்கு இருக்கிற நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதாவது ஃபோனு, டிவி, சீரியல்னு எவ்வளோ விஷயம் இருக்குது. இதுக்கு நடுவில் சீக்கிரமாக படுத்து சீக்கிரமாக எழுந்திருக்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் ஒரு 5லேருந்து 5:30க்குள்ளே எழுந்திருக்க முயற்சி பண்ணலாம். இந்த டைமை தான் நம்ம வாழ்க்கையை நம்மளே படைக்கிற இல்லாட்டி நம்மளே மாற்றி அமைக்கிற வழி இருக்கிறதுனால தான் இதை நம்ம பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை நிறைய பேர் ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே வரும். அப்படி உங்க வாழ்க்கையை நீங்களே மாத்தி அமைக்க இந்த டைம்ல ஒரு 5 விஷயங்கள் பண்றது ரொம்ப நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். இது நீங்க ஒரு 11 நாட்களுக்கு ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உணர்வீங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ண போறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஐ அட்ராக்ட் பாசிட்டிவ் எனர்ஜி, நான் நேர்மையான அதிர்வலைகளை ஈர்க்கிறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு இதுதான் வேணும் அப்படின்னு யூனிவர்ஸ் கிட்ட கேட்கும்போது, அதுவும் குறிப்பாக இந்த காலை வேளையில் கேட்கும்போது உங்களுக்கு தேவையானதை இந்த பிரபஞ்சம் ஈர்த்து வந்து தரும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு மெடிடேஷன். உங்களால் ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ண முடிஞ்சாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக அதோட உங்கள் நாளை ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். நம்ம எண்ணங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம எண்ணங்களுக்கு அதிர்வலைகளும் இருக்குது. விடிய காத்தால நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கிறதால அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே உங்கள் எண்ணங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. அதனால் உங்கள் எண்ணங்களில் இருக்கிற அதிர்வலைகள் இந்த பிரபஞ்சத்தை ஈஸியாக ரீச் பண்ணும். அதே வைப்ரேஷனில் இருக்கிற ஃப்ரீக்வன்சியை நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக அட்ராக்ட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் எந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணாலும் சரி, அது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தவும் அமைதிப்படுத்தவும் நீங்கள் ஜஸ்ட் உங்கள் கண்ணை மட்டும் மூடி ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துருந்தா போதும். ஏன்னா உங்கள் பிரெயின் ரிலீஸ் பண்ணுற ஆல்ஃபா வேவ்ஸ், தீட்டா வேவ்ஸ் எல்லாம் நீங்கள் தூங்கி எழுந்ததும் மெடிடேட் பண்ணுற போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ஈஸியாக ஒருநிலை பண்ண முடியுது. ஒரு விஷயத்தில் உங்கள் மைண்டை கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல் நிதானமான மார்னிங்கை நீங்கள் ஆரம்பிக்கலாம். அடுத்த விஷயம் அஃபர்மேஷன்ஸ். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு என்னென்னா ஐ ஆம். இந்த ஐ ஆம்னு சொல்லி நீங்கள் சொல்கிற அஃபர்மேஷன்ஸோ இல்லை கேட்குற அஃபர்மேஷன்ஸோ நிஜமாலுமே ரொம்ப பவர்ஃபுல். ஆனால் நிறைய பேர் இந்த பவர்ஃபுல்லான ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாமல் விட்டுருவாங்க. காலையில் எழுந்ததும் ஐ எம் பவர்ஃபுல், ஐ எம் ரிச், ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ஏர்னிங் மோர் மணின்னு இப்படி பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸாக நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். நம்ம சேனல்லையே மார்னிங் எழுந்ததும் நீங்கள் கேட்க வேண்டிய அஃபர்மேஷன்ஸ்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது மேலே ஐ கார்டில் லிங்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை நாளையிலேருந்து ஒரு ட்ரை மாதிரி ஒரு 21 நாட்களுக்கு கண்டினியூவாக கேட்டு பாருங்களேன். உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய சேஞ்சஸ் தெரியும். ஏன்னா ஒரு விஷயத்தை உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இதுதான் நான், எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி சொல்லி அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் சொல்கிறத அதை கேட்க வைக்க முடியும். சப்போஸ் நீங்கள் நம்ம சேனலில் இருக்கிற அஃபர்மேஷன்ஸை கேட்க விரும்பலைன்னா நீங்களே உங்களுக்கு தேவையான விஷயத்தை பற்றின அஃபர்மேஷன்ஸை எழுதி அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் டெய்லி கேட்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு வேலை விஷயமா மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எப்படி அஃபர்மேஷன் எழுதணும்னா, நான் என் வேலையில் நிறைய பணம் சம்பாதிக்கிறேன், நான் நல்ல வேலையில் உள்ளேன், நான் எனக்கு பிடித்த வேலையில் உள்ளேன்னு இப்படி 15லேருந்து ஒரு 20 அஃபர்மேஷனை எழுதி அதை ரெக்கார்ட் பண்ணி டெய்லி கேட்டுட்டு வாங்க. 21வது நாள் இங்கே கீழே கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு என்ன மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஒரு வாட்டி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலே தெரிஞ்சிடும் இந்த மெத்தடோட அருமை. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த விஷயம் நீங்கள் என்ன பண்ணலாம், விஷுவலைசேஷன். நம்ம சேனல்ல விஷுவலைசேஷன் பத்தி தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோல எப்படி இந்த விஷுவலைசேஷன் விராட் கோலி அண்ட் விஜய் சேதுபதியோட லைஃப்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி நிறைய உதாரணங்களோட சொல்லியிருக்கோம். அதோட லிங்க் மேல ஐ கார்டில் லிங்க் பண்ணியிருக்கேன், மறக்காம பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த விஷுவலைசேஷன் எப்படி பண்ணணும்னா, உதாரணத்துக்கு அதே வேலை விஷயத்தை எடுத்துக்கலாம். நீங்க நல்ல வேலையெல்லாம் கிடைச்சி உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியில் போய் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்குன்னு தனியாக வேலை பார்க்குறதுக்கு ஒரு சீட் இருக்கு,
அந்த இடத்துல உட்காந்து நல்ல ஹாப்பியாக வேலை பார்க்குறீங்க. இது எல்லாத்தையுமே அப்படியே டெய்லி காலையில் எழுந்ததும் மார்னிங் விஷுவலைஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பி வைப்ரேஷன் உருவாகும். ஏன்னா உங்களுக்கு வேணுன்றது உங்களுக்கு நிஜமாலுமே கிடைச்சா எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அப்படி ஃபீல் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரதை நீங்களே உணர்வீங்க. ஏற்கனவே நம்ம ஊரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற நிறைய ஸ்போர்ட்ஸ் பீப்புள் இல்லை பிஸ்னஸ் மேன்னு எல்லாரும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் வார்த்தைகளாவோ இல்லை கமாண்டாவோ சொல்கிறத விட அதை நீங்கள் ஒரு பிக்சராக போட்டு படமாக ஓட்டி காட்டிங்கன்னா, ஓ இதுதான் நமக்கு தேவை, ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னு ஆராய்ச்சி பண்ணி அதை நம்ம பண்ண ஆரம்பித்து உங்கள் கோலை நோக்கி ஓட வைக்கும். உங்களுக்கு இந்த விஷுவலைசேஷன் பண்ணுற விஷயம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விஷன் போர்டு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த, உதாரணத்துக்கு இப்போ 2025 உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்துக்கும் ரிலேட்டடாக கூகுளில் பிக்சர்ஸாக எடுத்து அதை நீங்கள் உங்கள் ஃபோனில் வால்பேப்பராக வச்சுக்கலாம். இது உங்கள் பிரெயின் அடிக்கடி இந்த இமேஜஸை பார்த்துட்டே இருக்கும்போது அது உங்களுக்கு உங்கள் கோலை ஞாபகம் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி விஷன் போர்டுக்கு நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல மாற்றம் வரும். அடுத்த விஷயம் கிராட்டிடியூட். உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கிட்ட இருந்து ஒரு விஷயம் ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிற விஷயத்துக்கு நீங்கள் நன்றி உணர்வாக இருக்கணும். காலையில் எழுந்ததும் என்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் நன்றி உணர்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்லிட்டு கடைசியாக இந்த பிரபஞ்சத்துக்கும் தேங்க்யூ சொல்லுங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் நல்ல வீட்டில் இருக்கிறதுக்கு, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதுக்கு, நல்ல பாசிட்டிவான மக்கள் உங்களை சுற்றி இருக்கிறதுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு கடைசியாக நன்றி பிரபஞ்சமே, அதாவது தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். இப்படி நீங்கள் டெய்லி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்கிற விஷயங்கள் உங்களை சீக்கிரமாக வந்து சேரும். எப்போவுமே ஒரு விஷயம் இல்லைன்னு நீங்கள் சொல்லும்போது அது ஒரு நெகட்டிவான விஷயத்தை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஆனால் இதுவே என்கிட்ட எல்லாமே இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என்னோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு நீங்கள் காலையில் எழுந்து சொல்கிறத ஒரு ரொட்டீனாக வச்சுக்கிட்டா அது உங்கள் லைஃபையே மாற்றி அமைக்கும். கிராட்டிடியூட் ஜேர்னல்னு தனியாகவே அமேசானில் டைரியெல்லாம் விற்கிறாங்க. அதை நீங்கள் வாங்கி அதுலேயும் டெய்லி எழுதிட்டு வாங்க. நல்ல மாற்றம் வரும். அடுத்தது ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. உதாரணத்துக்கு 369 மேனிஃபெஸ்டேஷன், 777 மேனிஃபெஸ்டேஷன், 555 மேனிஃபெஸ்டேஷன், இப்படி ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒன்றை சூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இதுவும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ரீவயர் பண்ண நல்ல உதவியாக இருக்கும். கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். இதில் 369 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் ரொம்பவே பவர்ஃபுல்லான மெத்தட். காலையில் எழுந்ததும் 3 தடவையும், மதியம் 6 தடவையும், நைட்டு 9 தடவையும் இப்படி எழுதி வரும்போது ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியும். இது தொடர்ந்து ஒரு 21 நாட்களுக்கு பண்ணிட்டு வாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னா, நான் நல்ல வேலையில் உள்ளேன், நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன்னு எழுதுங்க. இப்போது நம்ம வீடியோவில் சொன்ன 5 விஷயங்களும் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள். இதை நீங்கள் டெய்லி ஒன்றா ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்கள் லைஃப் ரொம்ப பாசிட்டிவாக மாறுறத பார்ப்பீங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி பாசிட்டிவாக மாற்றுறதுன்னு தெரிஞ்சு அதை நீங்கள் பண்ணாலே போதும். உங்களுக்கு தேவையானது எல்லாமே உங்களை வந்து சேரும். எப்போவுமே நம்ம நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சாலே போதும். லைஃப் நல்லபடியாக போகும். நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனால் அது எதுவுமே நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை. கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறும்னு நம்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட மற்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றின வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வேறு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை டாடா, பை பை, டேக் கேர் அண்ட் பி ஹாப்பி மக்களே.